ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் பேக் 3 ரோசஸ் ஸ்மைலி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னாக்கா, இன்றைக்கி வாழைப்பூ வைத்து ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாம் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இதுக்கு நான் வாழைப்பூ ஆஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு வாழைப்பூ எடுத்துக்கிறேன். அதை ஆஞ்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அரிசி களையிற தண்ணியில் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் தவுப்பு இல்லாமல் நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் நம்ம கடலைப்பருப்பு ஊற வைத்து எடுக்க போகிறோம். கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கும், பச்சை பருப்பு 2 கைப்பிடி அளவுக்கும் சேர்த்து நம்ம ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம். நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம எதில் இப்போ கூட்டு செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் நம்ம ஆஞ்சி கட் பண்ணி வச்சுருந்த அந்த வாழைப்பூவை நல்லா கையால் பிசைஞ்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் துவப்பு இல்லாமல் இருக்கும். இப்போ பொடிசா நறுக்கிய தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கொள்கிறேன். பொடிசா நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். ஊற வச்சுருந்த கடலைப்பருப்பும் பச்சை பருப்பையும் கழுவிட்டு இப்போ தண்ணிலாம் வடிகட்டிட்டு அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நான் எறா சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா எறா சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளலாம். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட்டு மல்லித்தூள் தான் சேர்த்துருக்குறேன். நீங்கள் தனி மல்லித்தூள் இருந்தனாக்கா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் மிளகாய்த்தூள் சேர்க்கலை. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ புதினா கொத்தமல்லி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மூடியை போட்டு நம்ம தண்ணி வற்றுற வரைக்கும் நம்ம வேக வைத்து எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பில் வச்சு மூடியை போட்டு மீடியமில் நல்லா ஸ்லோவாக வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வெந்து வரணும். தண்ணிலாம் நல்லா வற்றி கிடச்சிருக்கு பாருங்கள். நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வெந்துடுச்சு. பருப்புலாம் நல்லா வெந்தும் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் இது கூட அரைச்ச தேங்காய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் அரைச்ச தேங்காய் சேர்க்குறேன். தேங்காய் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரே ஒரு லைட்டாக ஒரு கொதி வந்த பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் தேங்காய் படுற மாதிரி. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரே ஒரு கொதி வருது பாருங்கள். இந்த கொதி வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கிறேன். வடகம் கொஞ்சமாக சேர்த்துருக்கிறேன். 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த அந்த கூட்டு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான ஹெல்தியான வாழைப்பூ கூட்டு சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. எந்தவித துவப்பும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.